எடுத்துக்காட்டா இருந்தது குடி ஒழிப்புக்கு. ஆனா இதால ஒழியும்ன்றது நிச்சயம் கிடையாது. ஒழியணும்ன்றது எங்களோட இது. படம் நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருந்துச்சு. மது ஒழிக்கணும்னு சொல்ல வராங்க. படம் பார்த்தீங்கன்னா காட்டுறாங்களே, அதுக்கோசம் அவங்க போராடுறாங்க. ரொம்ப முடியல, அவங்க உயிரே அதை பணைய வைக்கிறாங்க. ஏன்னா பெண்கள்னால எப்பயுமே ஒண்ணு சாதிக்கணும், ஒண்ணு பெண்ணால முடியாது ஒண்ணுலன்னு எல்லாம் சொல்லியிருக்க தெரியும் உங்களுக்கு. சாதிக்கணும்னு நினைச்சு அந்த உயிரே கொடுக்குறாங்க. அந்த உயிர் கொடுத்தும் அது நடக்குமான்றது நிச்சயம் கிடையாது. அந்த மாதிரி எல்லாரும் உயிரை கொடுக்கணும்னு அவங்க சொல்லல. இது வந்து நடக்கணும், குடி ஒழியணும் கொஞ்சம். மதுவிலக்கு ஒரு விஷயம் இருக்கு, அது எப்படி நீங்க பாக்குறீங்க? படத்துல பண்ற மாதிரி பண்ண முடியுமா? வாய்ப்பு இல்லைங்க. கண்டிப்பா ஒரு படமா பார்க்கும்போது நல்லா இருக்கும். நிஜத்துல அது வந்து சாத்தியம் கிடையாது. அம்மா கஷ்டப்பட்டு சிங்கிள் பேரண்டா வளர்க்குறாங்க, இந்த பசங்க இந்த வழி தவறி போறாங்க, அது படிச்ச பசங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா படிச்ச பசங்க தான் போறாங்க. படிக்காத பிள்ளைங்க கூட அதுங்களுக்கு அந்த கஷ்டமா அந்த இதோ புரியுது. நம்ம கஷ்டம் தெரியாம வளர்க்குறோம் தெரியுமா, அந்த பிள்ளைங்க தான் இன்னைக்கு கெட்டு போகுதுங்களே. கஷ்டம் தெரிஞ்ச பிள்ளைங்க அது பண்ணாது. ஆனா இது எல்லாமே ஒரு எடுத்துக்காட்டா தான் இருக்கு. இந்த காலத்துல பிள்ளைங்களையும் யாரும் நம்ப முடியாது. இப்ப நம்ம கூட ஒரு 2 குழந்தைங்க அதுங்களை மீன் பண்ணி நம்ம வாழவும் முடியாது. நாளைக்கு அதை காப்பாத்தன்னு கொள்ளணும், அது நிச்சயம் கிடையாது. நம்ம தான் காப்பாத்திக்கணும். நல்ல ஒரு சின்ன சின்ன எடுத்துக்காட்டு, நல்ல சின்ன படமா இருந்தாலும் கொஞ்சம் மெசேஜ் எல்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம் கண்டிப்பா, ஒன்றும் பிரச்சனை. நல்லா இருக்கு. பெண்களுக்கான படம். பெண்கள் கஷ்டப்படுறதாங்க. தனி மனுஷியா இருந்து பையனை வளர்க்குறாங்க. ஆனா படம் நல்லா இருக்கு. பையனே ஒரு விஷயம் பண்றாரு, அம்மா அதுதான் படிப்பு பணம் காதல்னு வரும்போது எல்லாமே மறந்துடுறாங்க. பசங்க மொத்தத்திலே அப்படிதான் இருக்காங்க. நான் கூட சிங்கிள் பேரண்ட்ஸ் தான். பசங்க என்னைய நல்லா தான் பாத்துக்கிறாங்க, இல்லை சொல்றேன். நிறைய அப்படிதான் இருக்காங்க. படம் நல்லா இருக்கு. பேக்ரவுண்டு மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா நடிச்சிருக்காங்க, நடிகர்கள் நல்லாவே நடிச்சிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஹீரோயினியா இருந்தாலும் சரி, செகண்ட் ஹாஃப் ஹீரோயினியா இருந்தாலும் நல்லா நடிச்சிருக்காங்க. எனக்கு கோபம் வந்து கலெக்டர் மேலதான். கலெக்டர் மேல கோபங்கிறது இல்லை, ஆனா இன்னும் கொஞ்சம் அவங்க அம்மாவை நல்லா பார்த்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. மது ஒழிக்கலாம் அப்படிங்கிறது தான் தலைப்பு கொடுத்துருக்காங்க. ஆனா மது ஒழிக்க முடியுமான்னு கேட்டா அது அரசாங்கம் கையில இருக்கு. அவரு பதவிக்கு வரும்னு சொல்லியிருந்தோம், மது ஒழிக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா ஒழிக்கிற மாதிரி தெரியல. மேலும் மேலும் அது வந்துட்டு தான் இருக்கு. அது ஃபுல்லாவே அரசாங்கம் கையில தான் இருக்கு. படம் நல்லா இருக்கு. படத்தை வந்து ஃபேமிலியோட வந்து பாருங்க. வேற ஏதாச்சும் கேள்வி கேட்கணும்னா கேளுங்க, நான் வந்து நினைக்கிறேன். குயிலி குயிலில வந்து மது பத்தி சொன்னாங்க. பிளஸ் வந்து பசங்களை எப்படி வளர்க்கலான்றது அதுல இருக்குது. அப்புறமா வந்து இன்னொன்னு இருக்குது, அந்த கிராமத்துக்குள்ள என்னென்ன போராட்டம் பண்றாங்க அதெல்லாம் காமிச்சிருக்காங்க. அது வந்து இங்கன்னு இப்ப நம்ம சிட்டில இருக்கிறதுனால ஜாலியா இது பண்ணிக்கிறோம். கிராமத்துல இதே கிராமம் நிறைய கிராமத்துல இதெல்லாம் நடக்குது. இது நடக்காது இல்ல, இது எல்லாமே எல்லா கிராமத்துலயும் இந்த மதுவால இறந்தவங்க எல்லாமே இருக்கிறாங்க. அதெல்லாம் இப்ப வந்து சிட்டில வந்து வேற மாதிரி, அங்க வேற மாதிரி. இப்ப சிட்டில வந்துனாக்கா இங்க ஏதோ பேர்லாம் சொல்றாங்க, எனக்கு அது பேர்லாம் தெரியாது. அந்த இதுல அந்த சரக்குலாம் சாப்பிட்டு இருக்காங்க. ஆனா சிட்டில வந்து அந்த சாராயம் தானே குடிக்கிறாங்க, அதனால நிறைய பேர் இறந்தவங்க இருக்காங்க கிராமத்துல. அதனால இது அதை ஒண்ணு சொல்லியிருக்காங்க கிராமத்தை பத்தி. பசங்க சிங்கிள் பேரண்டா வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம், வளர்ந்த பிறகு பசங்க வந்து அம்மாவை சரியா பாத்துக்கிட்டேன்னு சொல்லி படத்துல இருக்கு, அது எப்படி பாக்குறீங்க? ஆமாங்க, அதான் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேனே, ஒரு பேரண்ட்டுக்கும் பையனுக்கும் உண்டான இது வந்து இதுல கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. இதுல லாஸ்ட்ல வந்து பையன் வந்து அம்மா பார்க்க முடியாது, இது அது ரொம்ப கஷ்டம். ஆனா இன்னொன்னு நானாக்கா வந்து இது வந்து அதுவும் வந்து ஒரு பொண்ணாலதான் நடக்குது. அதுக்கும் ஒரு பெண்ணு தானே காரணம். எல்லாத்துக்குமே பெண்ணு தான் காரணம். ஃபேமிலியோட இந்த படம் பார்க்கலாம். ஃபேமிலியோட வந்து படம்